ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்டரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 5/4/2026 சம்ருதி SM49க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபல நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ போடட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இது எல்லாமே கண்டினியூஸாக வந்து நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை ஏபிசி போர்டு ரிசல்ட் நண்பா. லாஸ்ட்டாக நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் வந்து 635. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 808. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு 603. அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 184 சொல்லிட்டு இப்படி எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சம்ருதி ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் பவர் நம்பர்னு கொடுத்துருக்கேன் நண்பா. ஸோ பவர் நம்பர்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு வந்து பவர் நம்பர்னால் என்ன அப்படின்னு தெரியலை. ஸோ பவர் எண்ணுவை பொறுத்த வரைக்கும் நண்பா சேம் தான். நம்ம எப்படி நம்ம சீரியல் நம்பர் எழுதுகிறோமோ அதே தான். அதாவது 1 2 3 4 5 6 7 8 9 0. ஸோ இது சீரியல் நம்பர். ஸோ இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் பவர் நம்பர் நண்பா. அதாவது இங்கே 61 ஒரு பவர் நம்பர், 61 வந்து பவர் நம்பர், அதே மாதிரி வந்து 27 பவர் நம்பர், அதே மாதிரி 38 பவர் நம்பர், அதே மாதிரி 49 பவர் நம்பர், அதோட நம்மளுக்கு 50 பவர் நம்பர். ஸோ இதுதான் பவர் நம்பர்ஸ். ஸோ இந்த பவர் நம்பர்ஸை வச்சு தான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை உருவாக்க போகிறோம். ஏன்னா இந்த பவர் நம்பர்ஸை வச்சு நம்மளுக்கு கண்டினியூஸாக ரிசல்ட் வந்துக்கிட்டு இருக்கு நண்பா. ஸோ இந்த ட்ராவலையும் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திக்கங்க. ஸோ பவர் நம்பரை பொறுத்த வரைக்கும் இதில் நம்மளுக்கு மொத்தமாக 5 பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த 5 பவர்ஸில் நம்மளுக்கு மிடில் இருக்க இந்த 3 8ஐயும் எப்படி பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த 3 8 தான் இந்த ட்ராவுக்கான பவர். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து 635, அதாவது நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்லேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எங்கே இருந்துன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்த 890 இதில் கவனிங்களேன். 890 இதில் இருக்கிற பவர் நம்பர் வந்து 8 நண்பா. அதுக்கடுத்து கவனிங்க ரிசல்ட்டு. இந்த 890க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063. இதில் கவனிங்க நம்மளுக்கு 3 பவர். அதுக்கடுத்து நம்மளுக்கு 330 அடிக்கிறாங்க. 330 அடிக்கல, நம்மளுக்கு இங்கே 3 பவர். அதுக்கடுத்து கவனிங்க 268 அப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல 8 பவர். இதில் கவனிச்சின்னா தெரியும் 8, இங்கே 3, இங்கே 3 அடிச்சிருக்காங்க, இங்கே மறுபடியும் 8. அடுத்து கவனிங்க நம்மளுக்கு இந்த 268க்கு அப்புறம் வந்தது வந்து 789. இந்த இடத்துல நம்மளுக்கு 8, இங்கே நம்மளுக்கு பவர். அதுக்கடுத்து 184 அப்போவும் இங்கே 8 பவர். அதுக்கடுத்து நம்மளுக்கு 603 அப்போ நம்மளுக்கு இங்கே 3 பவர் நம்பர். அதுக்கடுத்து 808 அடிக்கிறாங்க. ஸோ 808 அப்பவும் நம்மளுக்கு இங்கே 88 பவர். அதுக்கடுத்து நம்மளுக்கு கடைசியாக போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 635 அப்போ இங்கே 3. அப்போ ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த 38ங்கிற பவர் நம்பர்ஸை எடுத்திருக்காங்க. மிடில் இருக்கிற 38 பவர்ஸ் நம்பரை எடுத்திருக்காங்க நண்பா. அதாவது 3 8 தான் நம்மளுக்கு கண்டினியூஸாக டச் நம்பராக இருந்திருக்கு. அதாவது 3 8 அப்போ நம்மளுக்கு இங்கே 8, இங்கே பாருங்கள் 3 8 அப்போ 3, 3 8 அப்போ 3, 3 8 அப்போ 8, 3 8க்கு 8, இங்கே 3 8க்கு 8, இங்கே 3 8க்கு 3, இங்கே 3 8க்கு 8, இங்கே 3 8க்கு 3. இப்படி நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளோட ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டில் 3 8ஐயும் கீ நம்பராக பயன்படுத்தியிருக்காங்க. பவர் நம்பர் ஈக்குவல் டு கீ நம்பர் நண்பா. அதாவது கீ ஈக்குவல் டு பவர்னு கூட சொல்லலாம். 3 8 கண்டினியூஸாக 3 8ஐயும் நம்மளுக்கு வந்து டச்சில் கொண்டு வந்திருக்காங்க. தொடர்ச்சியாக இருக்குது 3 8. அப்போது இந்த ட்ரா நம்மளுக்கு 3 அல்லது 8 வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. இதே ஃபார்மேட் படி பார்த்தோம்னா 3 8 வர்றதுக்கு அதிகப்படியாக சான்சஸ் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது, அதோட ஒத்து வந்துச்சுன்னா பயன்படுத்திங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நான் 3 8ஐயும் எடுக்க போகிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. அப்போது இந்த ட்ராவுடைய சி போர்ட் அல்லது ஆல் போர்ட் 3 அல்லது 8 தான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு சி போர்ட் நம்பராக கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்ட ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம்.
ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்துலேயே இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் சி போர்டு அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ 3 அல்லது 8 தான் இந்த ட்ராவுக்கான சான்ஸ். இப்போ இந்த 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆச்சுன்னா நம்மளுக்கான பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பிசி மிக்ஸ்டை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் கிடச்சிருக்கிறது 1 8 2 8 9 8. அடுத்ததா 9 3 8 3 6 3. ஸோ இதுதான் இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு கிடச்சிருக்க கெஸ்ஸிங் நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஸோ ஃபார்மேட் படி நம்ம பிசிக்கு தான் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஏசி ஏபியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ சி போர்டில் 3 அல்லது 8 ஒர்க் அவுட் ஆனால் இதில் வந்து நம்மளுக்கு பிசி கிடைக்க சான்சஸ் இருக்குது. இது ஆல் போர்டுக்கான சான்சஸாக நினச்சிங்கன்னா நீங்கள் ஏபி ஏசியில் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ நம்ம ஃபார்மெட்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம பயன்படுத்தியிருக்கோம் நண்பா. ஸோ இந்த ஃபார்மெட்டாக இருந்தாலும் நம்மளோட எக்ஸோட ஒத்து வந்தால் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கிறது, இல்லைனா நம்ம கெஸ்ஸிங்குள்ளே கொண்டு வரது கிடையாது. ஸோ இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் சுத்தமாக எனக்கு பிடிபடலை, எனக்கு டெய்லி சி போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வேணும், அதோட எனக்கு ஏபிசி போர்டுக்கு ஒரு நம்பர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் வந்து இந்த ரிசல்ட் கூட கன்ஃபியூஸ் பண்ணி என்னமோ நம்மளுக்கு மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஸோ தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள் நண்பா. இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட். ஏன்னா ஒரு கிழமைக்கு ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸில் கிடைக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நேற்றுக்கு ஒரு ட்ரா இருக்கும், முந்தானாத்துக்கு ஒரு ட்ரா இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு சம்ருதி, நாளைக்கு நம்மளுக்கு வந்து திங்கக்கிழமை நம்மளுக்கு வந்து பாக்கியதாரா. ஸோ அந்தந்த கம்பெனியில் ஒன்று இருக்குது நண்பா. அந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ் கிடைக்கும். குத்து மதிப்பாக நேற்றுக்குள்ள நம்பர்ஸ், முந்தானத்துக்குள்ள ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின நாள் ரிசல்ட்லாம் வச்சு கெஸ் பண்ணால் அது கெஸ்ஸிங்கே கிடையாது. ஸோ கரெக்டான கெஸ்ஸிங் தான் அந்தந்த கம்பெனி பேர் வச்சு கெஸ் பண்ணால் தான் அது கெஸ்ஸிங். சில நேரம் நம்மளுக்கு ஃபெயில்டு கிடைச்சாலும் அது பல நேரம் நம்மளுக்கு வின்னிங்கை தான் கொண்டு வரும். ஸோ அப்படி தான் நம்ம சேனலில் கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஒரு தடவை நம்ம தெளிவாக சொன்னாலும் சில நண்பர்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்க. அதுக்கு மேலே டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கெஸ்ஸிங் பிடிப்பலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 5/4/2026 சம்ருதி SM 49க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.